இரட்டை இலை சின்னத்தை யாருக்கு ஒதுக்குவது என்பது குறித்து முடிவு செய்ய வரும் மார்ச் 22ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அணியினருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை யார்கி நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் அதிமுக சார்பில் அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் அணி சார்பில் மதுசூதனன் போட்டியிடுகிறார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் தங்களது வேட்பாளர் போட்டியிடப் போவதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மதுசூதனனுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் OPS அணி சார்பில் மனோஜ் பாண்டியன் மனு அளித்தார். தேர்தல் சின்னம் ஒதுக்கீடு சட்டத்தின்படி இரட்டை இலை சின்னத்தை மதுசூதனனுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார். இதையடுத்து இரட்டை இலை சின்னத்தை யாருக்கு ஒதுக்குவது என்பது குறித்து மார்ச் 20ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று சசிகலாவுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து மார்ச் 22ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று இரு அணியினருக்கும் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் 23ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளதால் அதற்கு முன்பே இரட்டை இலை யாருக்கு என்பது பற்றிய அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.